கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். ஐம் டீன் அனாலிஸ்ட் திருச்சி. என்னுடைய கருத்தை எல்லா அகாடமிஷனும் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த பிஹெச்டி வைவாவிலையும் ஒரு ரிசர்ச் ஸ்காலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் ஓனா பேசுவாரு. ஆனா நம்ம அமைச்சர் வந்து 54 ஸ்லைட்லயும் ஒரு ஸ்லைட கூட பார்க்கல. அதோட என்னன்னா அவரு அந்த ஸ்லைட் சேஞ்ச் பண்றதுக்கு நீ சேஞ்ச் பண்ணினார். அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நான் அந்த ஸ்லைட பாத்துக்கிட்டே வந்தேன். இன்ட்ரோடக்ஷனுக்கு பார்க்கல, மெத்தடாலஜிக்கு பார்க்கல, டாமினன்ட் பெராமீட்டர்ஸ் 9 பெராமீட்டர்ஸ் எடுத்திருக்கீங்க அதுக்கு பார்க்கல, ஃப்ளோ சார்ட்டை பார்க்கல, அதோட பார் சார்ட்டோட இதை பார்க்கல, அக்செப்டர் பெராமீட்டர்ஸ் பார்க்கல, ஃபர்தர் ஒர்க் பார்க்கல. எப்படி சார் உங்களால இவ்வளவு பெரிய ஒரு பிரசன்டேஷனை ரியல் பிஹெச்டி வைவா டன் பை ஆனரபிள் மினிஸ்டர் ஃபார் half an hour அவருடைய தாட் எந்த ஒரு அந்த ஸ்லைடையும் ஒரு ஸ்பீச்சையும் செக் பண்ணப்ப ஒரு பெராமீட்டர் கூட மாறல. My question is how you manage the time management for this one, sir? நீங்க ஒரு honorable minister-ஆவும் இருக்கிறீங்க, ஒரு இன்சென்டிவ் ஒர்க் அப் பண்ணிருக்கீங்க, எப்படின்னு தான் எனக்கு தெரியல சார். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். லைக் எங்களுடைய ரிசர்ச் சூப்பர்வைசர் எனக்கு சொன்ன மாதிரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அந்த ஈவினிங் டைம் ஒரு 3 to 5, சம்டைம்ஸ் திடீர்னு மார்னிங் 5:30 கிளம்பி வாங்க அப்படின்பாரு. ஸோ அந்த மேக்ஸிமம் இங்கே எங்கள் திருச்சிக்காரங்க கூட தெரியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டை நான் கலந்துருப்பேன். அந்த ஈவெண்ட் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மாற்றிட்டு வந்து இங்கே நான் நின்றுட்டு இருப்பேன். அது யாருக்குமே தெரியாது நான் எங்கே போனேன்னு கூட. பட் இந்த 4 இயர்ஸ்க்கான அந்த டெடிகேஷன், அதான் சொன்னேன், டெடிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் டெசிக்னேஷன். அதை அவர்கிட்ட சொல்லிட்டு தான் ரிசர்ச்சுக்கு வந்தேன். அட் எனி டைம் நீங்கள் எந்த ஒரு எதுவும் கன்வின்ஸ் ஆகிக்காம என்னை நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு ஒரு பேஷனேட்டோட நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதனால தான் இங்கே இருக்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள வந்து இந்த 4 இயர்ஸில் 6 months டைம் ஆஃப் இது நான் வந்து அவங்கள்ட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதை நான் செக்ஸட் ஏர்லியர் 3 months அவங்க கூட இந்த மாதிரி நிறைய லெக்சரிங் கொடுக்குறது, அவங்க கூட பேசுது. ஃபர்ஸ்ட் நான் மிங்கிள் ஆகும். நான் அவங்க பாட்டு உட்காந்து ஏதோ மினிஸ்டர் கூப்பிடாருப்பா வந்தேன்ப்பா போனேன்ப்பான்னு இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் மிங்கிள் வித் மீ. அப்போ தான் எனக்கு அக்யூரேட் டேட்டா கிடைக்கும். வெறும் அக்யூரேட் டேட்டா கிடைக்காம சும்மா வந்துட்டு போகிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. உள்ளபடி ஐ யூஸ் டு கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவ்ரி ஹெச்எம்ஸ். ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக கூட்டிட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரியலி ஐ வுட் லைக் டு thank each and every teachers who came with that students. So time management அப்படிங்கும்போது இதுதான். ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸஸ்க்கு நாங்கள் வரும்போது ஒரே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும் நாங்கள் எடுத்த கிளாஸஸும் இருக்குது. ஒரே நேரத்தில் 5 ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் கொடுத்த கிளாஸஸும் இருக்குது. ஒரே நேரத்தில் 10 ஃபிசிக்கல், மோர் தென் 140 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் சொன்ன மாதிரி டைம் டிசிப்ளின் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் டிசிப்ளின்லாம் எது கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷத்துல ரிசர்ச்ல நான் கெயின் பண்ண நாலேஜ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு நான் பார்க்கிறேன்.